Don't forget to like, subscribe, and share the videos. Welcome to Ganesh IAS Academy. In this video, we are going to discuss a topic which is relevant for the upcoming 2025 CSE prelims. Okay, so topic was Bal Viva Mukt Bharat campaign. Okay, so the particular campaign பத்தி நம்ம வந்து இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக நியூஸ்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்லி அடுத்தடுத்த ஸ்டைல வந்து பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ்ல பார்க்குறப்ப 1 in 5 girls in India is married before reaching the legal age of 18. Revealed Women and Child Development Minister அன்னபூர்ணா தேவி. ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு இந்த பர்டிகுலர் கேம்பெயினோட லான்ச் ஈவெண்ட்ல வந்து மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாக்குறப்ப 1 in 5 girls, ஓகேவா. ஸோ 5ல் 1 குழந்தை வந்து என்ன பண்றாங்கன்னா 18 years ஏஜ் வந்து அட்டன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடறாங்க இந்தியால அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மாதிரி அவங்க வந்து ரிலீஸ் சொல்றாங்க, ஓகேவா. ஸோ she was speaking at the launch of the Bal Viva Mukt Bharat campaign, an initiative focused on eliminating child marriage across 7 high border states. ஓகே, ஸோ அந்த 7 ஸ்டேட் வந்து மென்ஷன் பண்றாங்க. அந்த மென்ஷன் பண்ணி அங்க இருக்கிற வந்து இருக்கலே நேஷனல் ஆவரேஜ் விட ரொம்ப அதிகமா இருக்கு அந்த பர்டிகுலர் 7 ஸ்டேட்ல வந்து, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி மெஷர் பண்றப்பதான் அங்க வந்து சைல்டு மேரேஜ் வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் அந்த கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஓகேவா. ஸோ மினிஸ்ட்ரி பாக்குறப்ப உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் இருக்குது, ஓகே. ஸோ லெட்ஸ் see இந்த கேம்பெயின் எதுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ திஸ் கேம்பெயின் வாஸ் லான்ச்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ நம்ம பாக்குறப்பே தெரியும் நம்மளுக்கு வந்து மினிஸ்ட்ரி வந்து ஒரு நியூஸ்ல வருதுன்னா அதை நம்ம முக்கியமா நோட் பண்ணிக்கணும் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல பாக்குறப்ப. ஸோ இந்த பர்டிகுலர் பால் விவா முக்த் பாரத் கேம்பெயின் வந்து யார் லான்ச் பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும் முக்கியமா. ஸோ இட் சீக்ஸ் டு என்கேஜ் மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் கலெக்டிவ் எஃபர்ட் டு எலிமினேட் சைல்டு மேரேஜ் இன் இந்தியா. ஸோ மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லி பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் பிரைவேட் நம்மளுக்கு வந்து வருது, ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் பிரைவேட் என்ஜிஓஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அவங்களும் சேர்த்து கம்பைன் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இந்த சைல்டு மேரேஜ் வந்து எலிமினேட் பண்றதுக்காக வந்து ஃபோர்ட் பண்றாங்க, ஓகேவா. ஸோ அதுக்காக தான் அந்த பர்டிகுலர் கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, ஓகே. ஸோ கேம்பெயின் வில் ப்ரியாரிட்டைஸ் 7 ஸ்டேட் வித் த ஹையஸ்ட் ப்ரிவலன்ஸ் ஆஃப் சைல்டு மேரேஜஸ், ஓகேவா. ஸோ அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க இந்த 7 ஸ்டேட்ல வந்து அதிகப்படியான சைல்டு மேரேஜ் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. ஸோ என்னென்ன ஸ்டேட்னு சொல்லி பாக்குறப்ப வெஸ்ட் பெங்கால், பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், திரிபுரா, அஸ்ஸாம் அண்ட் ஆந்திர பிரதேஷ், ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சைல்டு மேரேஜ் வந்து எலிமினேட் பண்றதுக்காக தான் இந்த பால் விவா முக்த் பாரத் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ the campaign will call on every state and union territory to devise action plan aimed to reducing child marriage rates below 5 by 2029, ஓகேவா. ஸோ சைல்டு மேரேஜ் ரேட் வந்து இப்போ இருக்க பாக்குறப்ப நமக்கு வந்து 23.3 சம்திங் வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ அது வந்து 2029 வந்து 5% கீழே குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட தான் இந்த கேம்பெயின் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஓகேவா. ஸோ அது வந்து rates below the 5% by 2029. So child marriage rates dropped from the 2006 கூட கம்பேர் பண்றப்ப 2019 to 21ல இருந்து ரொம்பவே இது வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க, ஓகே. 47.4ல இருந்து 23.3% வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு சைல்டு மேரேஜோட அந்த பெர்சன்டேஜஸ், ஓகேவா. ஸோ அக்கார்டிங் டு த கவர்மெண்ட் டேட்டா. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு டேட்டாவும் சில தேவைப்பட்ட இடத்துல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மெயின்ஸ்ல வந்து கேட்கறப்ப, ஓகே. ஸோ பிலிம்ஸ்ல பாக்குறப்ப அந்த மாதிரி இதோட மெயினான ஃபோக்கஸ் என்ன எந்த மினிஸ்ட்ரி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாக்குறப்ப கீ ஃபீச்சர் ஆஃப் த இனிஷியேட்டிவ் இஸ் த லான்ச் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ பாரத் போர்ட்டல். ஸோ இது மாதிரி பர்டிகுலரா இதுக்காக ஒரு போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, ஓகே. ஸோ இந்த போர்ட்டல் எதுக்காகனா நீங்க வந்து சைல்டு மேரேஜ் ஏதாச்சும் நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்து சொல்ற மாதிரி, ஓகே. ஸோ அவங்க மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா they will take action, okay. So அதுக்காக அந்த பர்டிகுலர் போர்ட்டல் they have created. So to raise awareness, report cases and monitor progress. The portal is designed to facilitate effective monitoring of child marriage prohibition officers, okay. So the child marriage prohibition organization ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து இருப்பாங்க, ஓகே. ஸோ அவங்க வந்து கீழே வந்து நம்மளுக்கு வந்து அப்சர்வ் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த பர்டிகுலர் போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஓகே. So the people will able to register the complaints pertaining to child marriage and this will be directed to the concentrated CMPOs anywhere in the country. ஸோ நீங்க வந்து இந்த பர்டிகுலரா ஒரு போர்ட்டல் வந்து கிரியேட் பண்றீங்க, அதுக்கு உங்களோட அட்ரஸ் இல்லைன்னா எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துக்கிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியால இருக்கக்கூடிய அந்த சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல வரக்கூடிய கேசஸ் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து அலர்ட் போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அந்த மேரேஜ் எல்லாமே ஸ்டாப் பண்றது அந்த மாதிரி விஷயம் வந்து ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் எந்த கண்ட்ரில நம்ம வந்து இந்தியாவில எந்த ஸ்டேட்ல இருந்தாலுமே வந்து அந்த பர்டிகுலர் ஆஃபீஸருக்கும் அவங்க வந்து டைவர்ட் பண்ணிடுறாங்க, ஓகேவா. ஸோ ஆல் ஸ்டேட் ஹேவ் பின் டைரக்டட் டு லாக் ஆன் த
portal and register the CMPOs so that there is a real time monitoring of the cases. ஓகேவா? ஸோ எல்லா விதமான ஸ்டேட்ஸுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணிருக்கணும், லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும், அதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும் அங்க வரக்கூடிய கேசஸ். ஓகே, ஸோ அப்பதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரியல் டைம் மானிட்டரிங் வந்து நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு வந்து சில பேர் வந்து போர்ட்டல் இருக்குன்னா அதில் வரக்கூடிய கேசஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓப்பன் பண்ணாங்கன்னா அது வந்து லேக் ஆகும், பெண்டிங் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இல்லாம பர்டிகுலரா என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் இல்லைன்னா அந்த பர்டிகுலர் ரீஜன்ஸ்க்கு வந்து ஒரு ஆஃபீஸரை போட்டு அவங்க வந்து மானிட்டரிங் வந்து பண்ண விடுறாங்க. ஓகே, ஸோ இமீடியட்டா ஏதாச்சும் ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகுது அப்படின்னா அது வந்து இமீடியட் ஆக்ஷன் வந்து எடுக்கிறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதனால ரியல் டைம் மானிட்டரிங் கேஸ் பண்றாங்க. ஸோ அக்கார்டிங் டு த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ரிப்போர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ரிப்போர்ட் நமக்கு வந்து முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ சஸ்டைனபிள் கோல் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா 1 in 5 girls in is married before the turning 18 compared to the 1 in 4 in 25 years ago. ஸோ 25 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 4ல ஒரு குழந்தைக்கு வந்து சைல்டு மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 5ல ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இது வந்து நமக்கு வந்து நம்பர் வைஸ் பாக்குறப்ப 4ல 1க்கு 5க்கு 1 என்ன டிஃபரன்ஸ் தான் தோணும். பட் இந்தியாவோட பாப்புலேஷன் எடுத்து பாக்குறப்ப இட்ஸ் ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ அது மாதிரி பாக்குறப்ப இந்த ரிப்போர்ட்டும் வந்து நம்மளுக்கு வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ பிராக்டிஸ் கொஸ்டின் பாக்குறப்ப கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பால் விவாஹ் முக்த் பாரத் கேம்பெயின் வாஸ் லான்ச்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. The campaign will prioritize 7 states with the highest prevalence of child marriages: West Bengal, Bihar, Jharkhand, Rajasthan, Tripura, Assam and Karnataka. Okay, ஸோ சரியான ஆன்சர் தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்ணி வைங்க. நானும் உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் கேம்பெயின் பால் விவாஹ் முக்த் பாரத் அப்படிங்கிற கேம்பெயின் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம வந்து முக்கியமா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்காகனா டு எலிமினேட் த சைல்டு மேரேஜ் அக்ராஸ் த 7 பார்டர் ஸ்டேட். ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்டோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. as well as நம்மளுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ். ஓகேவா? ஸோ 2006க்கோ இப்போ இருக்க 2021ஓட ரீசன்ட் டேட்டாவுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இதோட எய்ம் வந்து என்ன 2029க்குள்ள 5% வந்து இது வந்து அந்த பெர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்மோட இல்லைன்னா மோட்டிவோட தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணிடுறாங்க கேம்பெயினை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் as well as the மெயின்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த வந்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கமெண்ட் இந்த செக்ஷன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. See you in the next video. Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.